இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு ஜாதி, காமராஜர் ஒரு ஜாதி, நேரு ஒரு ஜாதி, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு அம்பேத்கர் ஒரு ஜாதி, அண்ணா ஒரு ஜாதி அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு இத்தனை ஜாதிக்கு பிறகு பிறந்த அதாவது என்னைய தானே சொல்லுவேன். நான் வந்து இத்தனை ஜாதிக்கு பிறகு நான் ஒரு நாடார்ல பிறந்தவன். இப்போ நான் ஏனோ ரொம்ப பெருசு அப்படிங்கிறத வந்து நான் என்ன சொல்லுவோம், என் நாடார் இனத்துல நல்லா கேட்டுடுங்க. இதே இன்னைக்கு ஒருத்தன் ஒரு விஜய் சொல்லுதான், அவன் ஜாதியில நான் பெரிய ஆள் இல்ல, விஜய் நான் அமைச்சர். அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்லுறேன், உங்க ஜாதியில என்னன்னு சொல்லுதாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர் வந்து ஏதோ ஒரு ஜாதி, அந்த ஜாதியில நான் பெரிய ஆள். அடுத்தது பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா நான் ஒரு ஜாதி. எப்படி காலர் அவங்க தூக்கி விட்டாங்களா. இதே கலைஞர் ஒரு ஜாதியாகும், பிறகு ஸ்டாலின் ஒரு ஜாதியான். எப்படி உங்களுடைய விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ உங்க அப்பாவும் உள்ள கதை. அப்போ ஒரு ஜாதியில வந்து கலைஞர் வந்து தூக்கி இப்படி விட்டாரு நான் அமைச்சர் அப்படின்னு 5 வருஷம் ஆண்டார். அடுத்த 5 வருஷம் உங்க பையன் மு.க.ஸ்டாலின் ஆண்டிருக்காரு. இந்த 2 விஷயத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் சொல்லுவான், அப்பா அவன் 2 அப்பனுக்கா பிறந்தான்னு சொல்லி சில இதில் பிள்ளையே பேசுது. அவன் 2 அப்பனுக்கு பிறக்கல, அது அப்பன் செத்து போயிட்டானா அதே ஆட்சியில் அவன் உட்காரும். அதே மாதிரி தான் நானும். ஜெபஸ்டின் லிபர்டின் என்னுடைய ஜேபிஎல் கவர்மெண்ட்டுக்கு தான் ஆட்சி, மன்னர் ஆட்சி, உலக மன்னர் அப்படின்னா நான். என் பிள்ளைய வந்து நான் பெற்று என் பிள்ளைக்கு அந்த பொறுப்பை கொடுப்பேன். என் பிள்ளை வந்து என்ன செய்யணும்னா அதே ஆட்சியை நடத்தும். அதுக்கு வந்து நான் நாடாரில் பிறந்துட்டான் லிபர்ட்டி, அவன் பையன் வேற எவனுக்காக பிறந்தான்னு வச்சுக்க அவன் தலை இருக்காது. உங்க அம்மா சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலுமே அவன் தலையை வந்து அறுத்துன்னு துறப்பான். உண்மையாதான் சொல்லுவேன். அந்த விஷயத்துல வந்து இவன் வந்து என்ன கேட்டுருவான், எவ்வளவு ஒருத்திய பார்த்தோ ஒருத்திக்கோ நான் வந்து என் உடம்பெல்லாம் வந்து காமிச்சேன், அவளை வந்து வாத்தேன், அவன் என்னையும் வாத்தான் அப்படின்னு இருக்காது. தெரிஞ்சுக்க, நாடார், என் புள்ள நாடார், எனக்கு பிறகுது. ஆனா எனக்கு பிறகு பிள்ளைக்கு தான்மா நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட பேசுறேன், இவ்வளவு வேலையும் செய்வேன். என் பிள்ளைய வந்து ஏற்று பேசக்கூடிய அளவுக்கு நான் வந்து ஒன்றும் வந்து வளர்க்கவே மாட்டேன், உலகத்தையும் வளர்க்க மாட்டேன். தெரிஞ்சுக்க, அதுதான் நான் என் வீட்டில் வந்து என்றைக்குமே என் குடும்பத்தையோ என் ஜாதியையோ என் பிள்ளையோ, அதாவது இந்த ஜெபஸ்டின் லிபர்ட்டியில் வந்து நீ சீண்டக்கூடாது. இந்த ஆர்டரை நான் என்றைக்கும் வாங்கிட்டேன். நீ ஆனாலும் பேசுகிறேன்னா உனக்கு ஒரு உதவிக்க வேண்டியது நாங்கள் வருமே தவிர, அதே மாதிரி